நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. குருவின் மலரடி போற்றி, குருவின் திருவடி போற்றி. எம் தாய் தந்தையரான லோபமித்திரை தாயும் அகத்தீரப்பாவின் திருவடியை வணங்கிக் கொண்டு உலகத்தின் தாய் தந்தையாக விளங்கும் எமது அம்மையப்பரான உண்ணாமலை அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்து அன்பர்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இப்போ நம்ம ரிஷிகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒவ்வொரு ரிஷிகளாக பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ தேவ ரிஷி என்பதை பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு நிறையா பேர்த்துக்கிட்ட பிரம்ம ரிஷி தேவ ரிஷின்னு தான் போடுறாங்க. ஏன் முதல்ல நம்ம ரிஷி அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு வர விஷயங்கள் தான். வேதத்தை கற்று தெளிந்து வேதத்தை படைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் ரிஷியினுடைய கோட்பாடு. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற சுய பரிசோதனை செய்து கொண்டு பயன்படுத்தினால் நல்ல பலன்களை தரும் என்பது தான் அடியனுடைய கருத்தும். எமது தந்தை அகத்தீரப்பா உணர்த்தியதும் இதுவே தான். அதனால் அதை சொல்வது அடியனுடைய கடமையாக மேற்கொண்டு உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இப்போது தேவரிஷி என்பது யார் என்பதை பார்ப்போம். தேவனாக பிறந்து, நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவலோகத்தில் தேவர்களுடைய மைந்தனாகவோ அல்லது தேவர் புத்திரர்களாகவோ தேவனாக பிறந்து தவ வலிமையினால் பிரம்மத்தில் உள்ள வேதத்தை அறியும் சக்தியுடையவர்கள், அறிந்து தெளிந்தவர்கள், இவர்கள்தான் தேவரிஷி என்று கூறப்படணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல பேர் நம்ம தேவரிஷிங்கிற பட்டத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அப்போ தேவலோகத்தில் பிறந்தவர்களே இதை தேவரிஷிகளாக, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும், நாரதர், தேவலர்கள், கெங்கினியர்கள், இவங்களெலாம் நம்ம தேவரிஷின்னு சொல்லலாம். இப்போ நாரதருக்கு சமமானவர்கள் இருக்கிறார்களா அல்லது அவருக்கு சமமானவர்களாக தேவலோகத்தில் பிறந்தவர்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிறார்களா? அவர்கள் தவ வலிமையினாலையும் வேதத்தை அறிந்து கற்று தெளிந்து தவ வலிமையினால் மேன்மையடைந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதை சுய பரிசோதனை செய்து கொண்டு இந்த பட்டத்தை சூட்டிக்கொள்ளவோ அல்லது பயன்படுத்தி கொண்டோ இருந்தால் மிக நன்மை அடையும். இந்த பூலோகம் அப்படிங்கிறது, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது, நாம் எதை விதைக்கின்றோமோ அது நம்மை பின் வந்தடையும் என்பதை மறந்துவிட்டு இன்றைய காலகட்டங்கள் நாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம், இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதல்ல. அறுவடை இன்றைய யுகங்களிலேயே செய்ய வேண்டியதாக இருக்கின்றதனால் நாம் பயன்படுத்துகின்ற சொற்களும் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தாத வார்த்தைகளும் நம்மை பக்குவப்படுத்தும் என்பதை உணர்ந்து தன்னில் தானே தெளிய வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த கருத்துக்களை கூறி உங்களுடன் பதிவிடுறோம், உங்களோட கலந்துரையாடுறோம், உங்கள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஏன்னா இந்த பூலோகமானது கலியுகத்தில் நிறைய விஷயங்களை உணர்த்த போகின்றது, உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் கற்று தெளியுங்க, உணர்ந்து தெளியுங்க, தன்னில் தானே அறிந்து தெளியுங்கள், தானாக அதுவாக ஆகுவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த ரிஷிகளாக பயன்படுத்துவதனுடைய நோக்கங்களையும் தன்மைகளையும் தெரிந்து கொண்டு தன்னில் தான் உணர்ந்து தெளிய வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மேலும் மேன்மை அடைய வேண்டும் என்பது அடியனுடைய கருத்துக்களாக பதிவிடுகின்றோம். சிவாய நம. மகாதேவ்.